இந்த நவராத்திரி அப்படின்னாலே வந்து இந்த அலைமகள், கலைமகள், மலைமகள் இவங்க 3 பேருக்கும் வந்து சிறப்பான ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும். இவங்களுக்காக தான் நம்ம கொண்டாடுறோம் அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்லுவாங்க. அவங்களோட சிறப்புகள் என்ன, எதுக்காக அவங்கள வச்சு நம்ம கொண்டாடுறோம்? இதை பண்ண முடியாதவங்க எந்த மாதிரி வகையில் கொண்டாடலாம்? ஃபர்ஸ்ட் வாட்டி தொடங்குற அப்படின்னா ஒரு படி வச்சு நல்லா தொடச்சிட்டு மாக்கோலம் போட்டு 3 சக்திகளை வச்சுட்டு விநாயகரை பிடிச்சி வச்சுட்டு தீபம் ஏற்றி அந்த முளைப்பயிறு போட்டுட்டு வழிபாடு செய்ய வேண்டியது தான். என்ன வகையில் நீங்கள் ஆத்மார்த்தமாக உட்காந்து பண்ணுறீங்க, வரவங்களுக்கு ஒரு வெத்தலைப்பாக்கு கூட கொடுங்க, எவ்வளோ மகிழ்ச்சியாக கொடுக்குறீங்க. ஐயோ வந்துட்டாங்களே இல்லையே, அந்த சலசலப்பு இருக்கும்போது அந்த இடத்துல முழுமை இருக்காது. யூ தமிழ் பக்தி நேயர்கள் எல்லோருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நவராத்திரி அப்படின்னா என்ன, நவராத்திரிகளில் என்னென்ன சிறப்பு இருக்குது, எதுக்காக கொலு வைக்கிறோம், நவராத்திரி அப்படின்னாலே வந்து அலைமகள், கலைமகள், மலைமகள் இந்த 3 பேருக்கு தான் சிறப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றிலாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம கூட டாக்டர் ரேவதி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். ஸோ இந்த நவராத்திரி அப்படின்னாலே வந்து இந்த அலைமகள், கலைமகள், மலைமகள் இவங்க 3 பேருக்கும் வந்து சிறப்பான ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும். இவங்களுக்காக தான் நம்ம கொண்டாடுறோம் அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்லுவாங்க. அவங்களோட சிறப்புகள் என்ன, எதுக்காக அவங்கள வச்சு நம்ம கொண்டாடுறோம்? அதாவது நவராத்திரின்றது தட்சிணாயனம் கூடக்கூடிய நாட்கள், அதாவது இருள் அதிகமாக இருக்கக்கூடிய நாட்கள். ஒரு வருடம்ன்றது 365 நாள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சரிபாதியாக இருக்கக்கூடிய 6 மாத காலங்கள் இரவு பொழுது அதிகமாக இருக்கும், 6 மாத காலங்கள் பகல் பொழுது அதிகமாக இருக்கும். ஸோ இந்த இரவு பொருள் அதிகமாக இருக்கக்கூடிய காலத்தில் என்ன செய்கிறாங்கனாக்கா பூஜைகளை வச்சுட்டாங்க. எப்படி ஔவையார் பூஜை தொடங்கி விநாயகர் சதுர்த்தி தொடங்கி வைகுண்ட ஏகாதசி வரைக்கும் பூஜைகள். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 6 மாதத்தில் சரியாக இருக்கக்கூடிய கார்னர் புரட்டாசி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நவராத்திரி. இந்த நவராத்திரிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 12 மாதத்துக்கும் நவராத்திரி இருக்குது. நம்மளுக்கு தெரிஞ்ச வாராகி நவராத்திரி தெரியும், வசந்த நவராத்திரி தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா சாரதா நவராத்திரின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது முழுக்க முழுக்க 3 பெண்களுக்கு, அதாவது நீங்கள் சொன்ன வார்த்தையிலே இருக்கு பாருங்க, அலைமகள், கலைமகள், மலைமகள் இவங்களை வச்சு வழிபாடு பண்ணக்கூடியது தான் இது. அதாவது ஒரு பெண் சக்தியை அதிகமாக தூண்டக்கூடிய எனர்ஜியாக கொடுக்கக்கூடிய மாதம் தான் இந்த நவராத்திரி வழிபாடு. ஸோ இந்த நவராத்திரி வழிபாடு வந்து முழுக்க முழுக்க பெண்களாக இணைஞ்சு தான் வழிபாடு செய்வாங்க. ஸோ அலைமகளை கும்பிடும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட வேவரிங் மைண்டாக இருக்கட்டும், டிஸ்டர்படான மைண்டாக இருக்கட்டும். ஒரு பொண்ணு எப்போ டிஸ்டர்ப் ஆவா, குடும்ப வாழ்க்கையில் தனக்கு சாதகமாக இல்லை, ஒரு பிள்ளை சொல் பேச்சு கேட்கல, ஒரு குடும்பத்தில் சேவிங்ஸ் சரியாக இல்லை, ஒரு உடல்நல சரியில்லை அப்படின்னா வேவிங்ஸ் அதிகமாக வரும். அப்போ இந்த நவராத்திரியில் வந்து அலைமகளை வச்சு கும்பிடும்போது அவளுடைய கதிராற்றலுக்கு உண்டானபடியான இந்த அம்பாள் வந்து சக்தியை ஏற்படுத்தி கொடுப்பா. அடுத்தது என்ன, மலைமகள்ன்ற போது இடங்களுக்கெல்லாம் கூடியவள். சொத்து சேரணும், வீடுன்ற இடத்துல நிம்மதியாக வாழணும். நிம்மதியாக வாழணும்னா growth இருக்கணும். மலை போல செல்வமும், மலை போல ஆரோக்கியமும், மலை போல மகிழ்ச்சியும் இருக்கிறதுக்கு. அடுத்து இருக்கிறவ கலைமகள். என்னதான் நம்ம கிட்ட பணமோ வசதியோ இருந்தாலும் அதை யூஸ் பண்ணுறதுக்கான அறிவு வேணும். அதுக்கு தான் கலைமகள். நம்மளோட இருக்கக்கூடிய அறிவு, நாலேஜு, திறமை, டேலண்ட் இதெல்லாம் எடுத்து காட்டுறதுக்கு தான். ஸோ அப்போ ஒரு பெண்ணு தன்னை முழுமைப்படுத்திக்கிறதுக்காக வழிபாடக்கூடியது தான் இந்த நவராத்திரி. இதுக்கு வந்து ஏதாவது பரிகாரங்கள் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்குங்களா? இந்த நவராத்திரிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா 9 நாட்கள், 9 நெய்வேத்தியம், 9 வகையான தீபங்கள், 9 வகையான அச்சரங்கள், 9 வகையான பூக்கள். ஸோ இறைவனை நம்ம நவம் சொல்லக்கூடிய நவ கிரகத்தை அதில் வழிபாடு செய்கிறோம். இதில் வரக்கூடிய தெய்வங்கள் சுமங்கலியாக வருவாங்க, 5 வயசு குழந்தையாக வருவாங்க. அவங்களுக்கு அந்த நம்ம நைவேத்தியமாக என்ன வைக்கிறோமோ அதை கொடுக்குறோம். அதன் மூலியமாக நம்மளுடைய கர்மாக்கள், தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு பரிகாரமாக அதை அமைச்சு கொடுக்க போகுது. முக்கியமாக வந்து நவராத்திரிக்கு எல்லா பெண்கள் தான் வீட்டுக்கு வருவாங்க. சில பேர் தான் குடும்பத்தோட ஆண்கள் வரலாம். ஆனால் பெண்கள் தான் முழுக்க முழுக்க இந்த பெண் சக்தி அதிகரித்து கொடுக்கறதுக்கும் இந்த நெய்வேத்திய பொருளை வந்து கொடுத்துட்டு நம்மளும் பகிர்ந்துட்டு சாப்பிடும்போது நம்மளோட முன்வினை கர்மா எந்த தோஷங்களாக இருக்கட்டும் அதுக்கெல்லாம் வந்து கண்ணுக்கே தெரியாமல் பனி போல கரைஞ்சு போயிடும். அதுதான் இது பரிகாரமாகவும் இதை எடுத்துக்கலாம். ஸோ இந்த நவராத்திரி அப்படின்னாலே வந்து 9 படிக்கல்ல வச்சு தான் நம்ம சாமி கும்பிடுறது வழக்கம். பண்ண முடியாதவங்க எந்த மாதிரி வகையில் கொண்டாடலாம்? ஃபர்ஸ்ட் வாட்டி தொடங்குற அப்படின்னா ஒரு படி வச்சு நல்லா தொடச்சிட்டு மாக்கோலம் போட்டு 3 சக்திகளை வச்சுட்டு விநாயகரை பிடிச்சி வச்சுட்டு தீபம் ஏற்றி அந்த முளைப்பயிறு போட்டுட்டு வழிபாடு செய்ய வேண்டியது தான். இதுதான் அதே நன்மைகள் தான் இதுலேயும் கிடைக்கும். இது கண்டிப்பாக கிடைக்கும். என்ன வகையில் நீங்கள் ஆத்மார்த்தமாக உட்காந்து பண்ணுறீங்க, வரவங்களுக்கு ஒரு வெத்தலைப்பாக்கு கூட கொடுங்க, எவ்வளோ மகிழ்ச்சியாக கொடுக்குறீங்க. ஐயோ வந்துட்டாங்களே இல்லையே,
அந்த சலசலப்பு இருக்கும்போது அந்த இடத்துல முழுமை இருக்காது. ஸோ என்ன இருக்குதோ அதை மனசார, என் வீட்டில் வெல்லம் தான் இருக்குது, இந்த நைவேத்தியம் வச்சுட்டேன், மனசார வச்சு கும்பிடும்போது சக்தி கிடைக்கும். நீங்கள் வெத்தலை பாக்கு அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஒரு விஷயம் நான் வருது. என்னென்னா வெத்தலை பாக்கு வந்து சுமங்கலிங்கம் தான் வந்து கொடுக்கணும், குங்குமம்லாம் வச்சு கொடுக்கணும், அந்த மாதிரி தான் இருக்கா, இல்லை யார் வேணாலும் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கா? அதாவது நவராத்திரின்றது வரவளுக்கு குங்குமம் கொடுக்கறது தான் முறை. குங்குமம் கொடுத்துட்டு முந்தியில் வந்து வெத்தலை பாக்கு வச்சு கொடுத்து அனுப்புறது முறை. ஆனால் இப்போ ஒரு 5 வயசு குழந்தை வந்துருச்சு, அப்போ என்ன செய்வீங்க? ரவிக்க துணி கொடுக்கணும். அந்த குழந்தைக்கு ஒரு பட்டு பாவாடை சட்டையோ இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு சட்டை பிட்டு வச்சு கொடுக்கணும். 5லேருந்து 10 வயசுக்குள்ளே வராங்க, 10லேருந்து 20 வயசுக்குள்ளே வராங்க, வெத்தலை பாக்கு போதும். ஆனால் 20லேருந்து 30 வயசுக்குள்ளே வரவங்களுக்கு வெத்தலை பாக்கு வாழைப்பழம் வச்சு கொடுக்கணும். 30லேருந்து 60 வயசுக்குள்ளே வரவங்களுக்கு கண்டிப்பாக வசதி இருந்தால் ஒரு புடவை வச்சு வெத்தலை பாக்கெல்லாம் வச்சுட்டு அவங்கள அம்பாலாக நினச்சி உட்கார வச்சு சந்தனம் இட்டு முந்தியில் எடுத்து கொடுக்கணும். இதுதான் ப்ரொசீஜர். ஆனால் வரவங்களுக்கு அவங்க வசதி பொறுத்து ஒரு வெத்தலை பாக்கு வாழைப்பழம் வச்சு கொடுத்தாலே நிறைவு. அதுதான் லட்சணம். நீங்கள் ஒரு குருவை பார்க்க போகிறீங்க, கோவிலுக்கே போகிறீங்க, அர்ச்சனை தானே பண்ணுறீங்க, கிஃப்டாக கொடுத்துட்டு வரீங்க, அதெல்லாம் இப்போ நடைமுறை. ரிட்டன் கிஃப்ட் இப்போ கொடுக்குறது வந்து ரிட்டன் கிஃப்ட், வசதியை காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் 2வது. வெத்தலை பாக்கு முறையாக லட்சணமாக வச்சு கிழக்கு பார்த்து உட்கார வச்சு 2 நலுங்கு இட்டு கொடுத்துட்டு விட்டீங்கனாலே போதும். நவராத்திரினாலே கன்னி பூஜை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, அது எப்படி பண்ணணுமா? அதாவது இந்த நவராத்திரியில் வந்து கன்னி பூஜைன்றது ஸ்பெசிஃபிக்காக தான் பண்ணுவாங்க. எப்படி வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சமி திதி அன்னைக்கு 3 கன்னி பொண்ணுங்க, அதாவது வயசுக்கு வராத கன்னி பொண்ணுங்க, 5 வயசுலேருந்து 9 வயசுக்குள்ளே இருக்கிற பொண்ணுங்களை கூப்பிட்டு, அதாவது வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகம் பார்த்துருப்பாங்க, பிரசனம் பார்த்துருப்பாங்க, கன்னி பெண்ணோட சாபம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதை வந்து இந்த நவராத்திரியில் பஞ்சமி திதி அன்னைக்கு 3லேருந்து 5 வசதி இருக்குன்னா 11 கூட கூப்பிட்டுக்கோங்க, 16 கூட கூப்பிட்டுக்கோங்க, உட்கார வச்சு அந்த பெண்களுக்கு நலங்கு வச்சு சாப்பாடு போடணும். அதுங்க அந்த நவராத்திரி சிலைகளுக்கு முன்னாடியே உட்கார வச்சு இலை போட்டு சாப்பாடு போட்டுட்டு அந்த போட்டு சாப்பிட்ட இலையெல்லாம் எடுத்து வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு ரவிக்க துணி வச்சு தேங்காய், வெத்தலை, வாழைப்பழம், கண்ணாடி வளையல், கண்ணாடி, சீப்பு, மருதாணி எல்லாத்தையும் வச்சு அந்த பசங்களுக்கு பாவாடை சட்டை, கவுனெல்லாம் கிடையாது, பாவாடை சட்டை முறையாக எடுத்து கொடுத்து அந்த யாருக்கு கன்னி சாபம் எந்த குடும்பத்துக்கு இருக்கோ கொடுத்துட்டு நமஸ்காரம் பண்ணணும். அந்த குழந்தைங்க காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு இனிப்பு கொடுத்துட்டு அமுச்சு விடணும். இதுதான் வந்து இப்போ நவராத்திரியில் வந்து இது ரொம்ப ரேராக பண்ணக்கூடியது. இது வந்து தாந்திரிக பரிகாரம்னே சொல்லலாம், சூட்சமமான ஒரு பரிகாரம். பஞ்சமி திதி நவராத்திரியில் வரக்கூடிய 5வது நாள் இதை செய்யும் போது எப்பேற்பட்ட கன்னி சாபமாக இருந்தாலும் தீர்த்து கொடுத்துரும். ஸோ நீங்கள் வந்து நிறைய நவராத்திரிகள் பற்றி நிறைய சொன்னீங்க. கொலு வைக்கிறது வந்து ரொம்பவே பெருசாக இந்த நவராத்திரியில் வந்து சொல்லப்படும் விஷயம். அதில் வந்து இந்தெந்த ராசிகளுக்கு இந்தெந்த நன்மைகள் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா? நவராத்திரின்றது பெண்களுக்கு தான். ஸோ கிரக ரீதியாக வேணும்னா வந்து இந்த வருஷம் இவங்களுக்கு நல்லா இருக்குன்றது சொல்லலாம். நவராத்திரிக்கும் வந்து ஜோதிட ரீதியாக என்ன நைவேத்திய பொருள் கொடுக்குறதுன்னு சொல்லலாம். இந்த ராசிக்காரங்களுக்கு தான் நன்மை கிடைக்கும், இந்த ராசிக்காரங்களுக்கு பிரச்சனை வரணும் அப்படிலாம் கிடையாது. ஏன்னா முழு நம்பிக்கை, உங்களோட சாட்சாத் நம்பிக்கையை வச்சு தான் பலனே. ராசி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதம் எப்படி இருக்கும், இந்த வாரம் எப்படி இருக்கும்னு பார்த்துக்கலாமே தவிர இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ நவராத்திரி பற்றி நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கணும். நன்றி. நன்றி.